பாரு எப்படி கிடக்காம பாரு. தலை எப்பவுமே கீழே இருக்காது, இன்னைக்கு என்னமோ கீழே வந்துருச்சு தலை. வர வர தேவ்குட்டியோட அலப்பறையை தாங்க முடியலை, சேட்டையும் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் ஒரு பக்கம் ஜாலியாக சேட்டை பண்ணாரு. என் சின்ன பையன் ஒரு பக்கம் ரொம்ப சோகமாக உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஏன்டா சோகமாக உட்காந்துட்டு இருக்கேன்னு கேட்டதுக்கு குடுன்னு ஓடி போய் என்னமோ எடுத்துகிட்டு வந்தான். என்ன எடுத்துகிட்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவ்குட்டிக்கு வாங்கி கொடுத்த உண்டியலை ஓடி போய் எடுத்துகிட்டு வந்தான். தேவுக்கு மட்டும் உண்டியல் வாங்கி கொடுத்துருக்கீங்க, எனக்கும் உண்டியல் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஸோ நம்ம சின்ன பையனை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கிஃப்ட்ஸ் வேர்ல்ட் அப்படின்ற இன்ஸ்டா பேஜில் இருந்து ஒரு குட்டி உண்டியல் வந்து வாங்கியிருந்தேன். சூப்பராக க்யூட்டாக அவனோட ஃபோட்டோ போட்டு வாங்கியிருந்தேன். பின்னாடி அவன் நேமும் எழுதியிருக்கும். அவன் நேம் வந்து நிஷ்வின். ஸோ அவனோட நேம் போட்டு ஃபோட்டோ போட்டு கொடுத்தோன்னா அவர் ரொம்ப ஜாலியாகிட்டார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் கையாலே காசு போட வச்சுட்டு நம்ம எவ்வளோ காசு சேர்த்து வச்சாலும் அதில் நம்ம ஈஸியாக கணக்கு வச்சுக்கலாம். பின்னாடி நம்ம எவ்வளோ அமௌண்ட் போடுறோமோ அதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிகிட்டே வந்தால் எவ்வளோ சேர்த்து வச்சுக்கணும் கணக்கு தெரியும். இதில் ஒரு 50,000 வரைக்கும் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். இந்த உண்டியல் சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வீட்டில் அதுக்குள்ளே சண்டை வந்துருச்சு. சிஸ்டரோட சின்ன பையனுக்கும் வேணும்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தாரு. அதனால நிஷ்வின் போய் நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து அவரை சமாதானப்படுத்திட்டு இருந்தாரு. உங்கள் வீட்டு குட்டிங்களுக்கும் இந்த குட்டி உண்டியல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிஃப்ட்ஸ் வேர்ல்ட் அப்படின்னு இன்ஸ்டா பேஜை செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.